பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே தங்களுடைய குழந்தைய வந்து கோல்டுலேருந்து, இருமல்லேருந்து, காய்ச்சல்லேருந்து பாதுகாக்கிறதே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இந்த காலம் வரதுக்கு முன்னாடி எப்படி மேம் நம்ம தற்காத்துக்க வேண்டியதாக இருக்குது? கோல்டுன்னு சொல்கிறோம்ல, காமன் கோல்டு, அது வந்து ஒரு 1000 மேற்பட்ட வைரஸஸ் இருக்குது. பட் ஃப்ளூவை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்ததுன்னா அது கொஞ்சம் தீவிரமாக சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் கொண்டு வரலாம். ஃப்ளூ வேக்சின்ங்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் சேஃபான வேக்சின். 6 மாதத்துக்கு மேல்பட்ட எல்லா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் எடுத்துக்கலாம். சாதாரண காய்ச்சல் தானே, இதுக்கு ஒரு வேக்சின் போட்டுக்கணுமா அப்படின்ற எண்ணம் வந்து பலருக்கு இருக்குது. ஃப்ளூ வந்ததுன்னா ஜென்ரலாக என்ன ஆகும்னா ஒரு 4-5 நாள் இல்லை ஒரு 7 நாள் வரைக்கும் உடம்பை போட்டு தாக்கிடும். ஸோ அந்த ஆப்சென்டீசம்னு சொல்லுவோம், அதாவது ஸ்கூல்லேருந்து லீவ் போடுற நாட்கள், அதை குறைக்கிறதுக்கு இந்த வேக்சின் பயன்படும். டயபெட்டிஸ் இருக்கிறது, ஆஸ்துமா இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் இதை எடுத்துக்கலாமா? எல்லாரும் எடுத்துக்கணும் டெஃபினட்டாக. என்ன மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலுமே, ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்ததுனாலே ரிஸ்க் ஜாஸ்தி. நிறைய பேர் நான் வேக்சின் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக போய் வெளியில் போகிறது அதெல்லாம் பண்ணுவாங்க. வேக்சின் போட்டிருக்கேன். ஆமாம். ஸோ எந்த வேக்சினுக்குமே 100% எஃபிகசிங்கிறது ரொம்ப கஷ்டம். காம்ப்ளிகேஷன் வேணால் 80 to 90% ஆஃப் த டைம்ஸ் ப்ரிவென்ட் பண்ணிடும். பட் இன்ஃபெக்ஷன் வருமா அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுறோம், நிறைய வெளியில் போகிறோம், எக்ஸ்போஷர் நிறையா ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி பெஸ்ட்டாக நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாங்கிறப்போ இது ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஏபிபி நாடின் தமிழ் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் தொற்றுநோய் நிபுணர் திருமிகு டாக்டர் வித்யா கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் மேம். ஹலோ, வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இந்த பருவமழை காலம் அப்படின்றத நெருங்கிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் குளிர்காலம் அப்படின்றதும் வரப்போகுது. அப்படின்றப்ப பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே தங்களுடைய குழந்தைய வந்து ஒரு கோல்டுலேருந்து, இருமல்லேருந்து, காய்ச்சல்லேருந்து பாதுகாக்கிறதே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அப்படின்றப்ப இந்த காலம் வரதுக்கு முன்னாடி எப்படி மேம் நம்ம தற்காத்துக்க வேண்டியதாக இருக்குது? ஸோ இந்த பருவகாலம் இல்லை இந்த மழைக்காலம்னு வரும்போது நம்ம நிறைய இந்த ரெஸ்பிரேட்டரி வைரஸ் இன்ஃபெக்ஷன், கோல்டு, ஃப்ளூ, இந்த மாதிரி காய்ச்சல் தான் நிறைய பரவறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இதெல்லாம் நம்ம கோவிட் காலத்தில் கற்றுண்ட பாடங்கள் தான். கை நல்லா சுத்தமாக கழுவணும். ஸோ ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி விலகி இருக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு வேக்சினேஷன் எல்லாம் போட்டுக்கிறது, அந்த மாதிரியான க்ரௌடட் பிளேசஸ் அவாய்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் ரெகுலர் மெஷர்ஸ். இதெல்லாம் பண்ணினாலே மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கலாம். வேக்சின் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இப்போ ரீசெண்டாக எல்லா மருத்துவர்களும் சஜஸ்ட் பண்ண ஒன்றா இருக்கக்கூடியது வந்து ஃப்ளூ வேக்சினேஷன் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து காய்ச்சல்லேருந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும், கோல்ட்லேருந்தும் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எப்படி மேம்? ஆமாம், ஃப்ளூ வேக்சின்ங்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் சேஃபான வேக்சின். யார் வேணால் எடுத்துக்கலாம். 6 மாதத்துக்கு மேல்பட்ட எல்லா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிறீங்கிற போது இந்த ஃப்ளூ ஜுரம் அப்படிங்கிறது எவ்ரி இயர் நம்ம ஊரில் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர்லேருந்து ஆரம்பித்து அந்த February March வரைக்கும் இந்த ஃப்ளூ சீசன்னு சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சொல்கிறோம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அதுதான் சீசன் நம்மளுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து இந்த ஃப்ளூ காய்ச்சல்னு வந்ததுன்னா அதிகமாக ஜுரம் வர்றது, குளிர் எடுக்கிறது, இல்லை மூச்சு திணறல் ஏற்படுறது, நிமோனியா காய்ச்சல் வருது, ஆஸ்மா உள்ளவங்களுக்கு வீசிங் ஜாஸ்தியாகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளூ வேக்சின்ங்கிறது வந்து ஒரு நல்ல தடுப்பு முறை. இப்போ பலரோட எண்ணம் என்னன்னா மேம், ஒரு டேஞ்சரான ஒரு போலியோவுக்கு வந்து இல்லை டிப்தீரியாவுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வேக்சின் எடுத்துக்கிறோம், அதனால ப்ரிவென்ட் ஆகுது. சாதாரண காய்ச்சல் தானே, இதுக்கு ஒரு வேக்சின் போட்டுக்கணுமா அப்படின்ற எண்ணம் வந்து பலருக்கு இருக்கு. அது அதே தான் நம்ம முன்னாடி சொல்கிற மாதிரி கோவிட் காலத்தில் நம்ம நிறைய பாடங்கள் கற்றுட்டுருக்கோம், அதை நம்ம மறக்கவே கூடாது. ஸோ வைரஸ் இன்ஃபெக்ஷன் நம்ம சொன்னால் கூட ஒரு சில பேருக்கு அது ரொம்ப தீவிரமாக பிரச்சனைகள் உண்டாக்கலாம். நம்ம ஜென்ரலாக ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப சின்ன குழந்தைங்க, ஸோ 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க, இல்லை ரொம்ப பெரியவங்க 60 வயசுக்கு மேற்பட்டவங்க, இல்லை மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், கிட்னி ப்ராப்ளம் இருக்கலாம், லிவர் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை ஃபிட்ஸ் வரலாம், இல்லை சில பேருக்கு பீசிங் இல்லை நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கலாம், ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கலாம். இவங்க எல்லாருமே, இல்லை ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க, ஒபிசிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அது கூட இருக்கிறவங்களுக்கு ஹை ரிஸ்க் குரூப்புன்னு சொல்கிறோம். ஃப்ளூ வந்ததுன்னா சும்மா ஒரு இருமல் சளியோடு போகாமல் நுரையீரலை பாதித்து நிமோனியா வர்றது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு புஷ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க டெஃபினட்டாக இந்த வேக்சின் எடுக்கும்போது ஃப்ளூ வரதை தடுக்கிறதோ இல்லையோ அது கூட
சீரியஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம். மைல்டு இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா கூட மைல்டு இன்ஃபெக்ஷனாக வந்துட்டு போயிடும், அந்த சிவியரிட்டியை குறைச்சிடும் வேக்சின் எடுக்கும்போது. இப்போ எனக்கு என்ன டவுட்னா மேம், இப்போ நீங்கள் வந்து குழந்தைகளை வந்து மென்ஷன் பண்ணீங்க. இப்போ எனக்கே ஒரு எண்ணம் என்ன உண்டு அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஜுரம் வந்து அது சரியாக போனாதான ஒரு இம்யூனிட்டி பவர் வந்து உடம்புல டெவலப் ஆகும். சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து ட்ரக் கொடுத்து எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா எப்படி வந்து இம்யூனிட்டி பவர் வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டு. அப்போ அது எப்படி மேம் குழந்தைங்களுக்கு வந்து இந்த வேக்சின் போடுறது சரியா இருக்குமா? கரெக்ட், ரொம்ப நல்ல கேள்வி அது. ஸோ காமனாக வர வைரஸ், இந்த கோல்டுன்னு சொல்கிறோம்ல, காமன் கோல்டு, அது வந்து ஒரு 1000 மேற்பட்ட வைரஸஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து சிவியராக ப்ராப்ளம் காஸ் பண்ணாது யூஸ்வலாக. ஸோ ஒரு குழந்தைங்க ஒரு வருஷத்தில் ஒரு 8லேருந்து 10 வாட்டி வரைக்கும் கோல்டு வந்தால் கூட சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் காஸ் ஆகாது. அதனால் இம்யூனிட்டி நல்லா டெவலப் ஆகும். ஸோ நாங்களே அதான் அட்வைஸ் பண்ணுவோம். சும்மா அதுக்காக வந்து டாக்டரை போய் பார்த்து ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றது அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு. பட் ஃப்ளூவை பொறுத்த வரைக்கும் சில வைரஸஸ், ஃப்ளூ வைரஸ், இந்த கோவிடு, இந்த ஆர்எஸ்வி, அந்த மாதிரி சில 1-2 வைரஸ் இருக்குது. எப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்ததுன்னா அது கொஞ்சம் தீவிரமாக சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக வி லைக் டு ப்ரிவெண்ட், வேக்சின் போட்டு ப்ரிவெண்ட் பண்ணுறது பெட்டர். அதுவே ஒரு இம்யூனிட்டி, வேக்சின் போட்டு ப்ரிவெண்ட் பண்ணுறதும் ஒரு இம்யூனிட்டி. என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் மேம் இருக்குது இந்த ஃப்ளூ வேக்சினை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றப்ப, பருவமழை காலம் வரப்போகுது அப்படின்றப்ப நான் எந்த அளவு ரெடியாக இருக்கேன் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு, எனக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து அதனால் நான் பயனடைய முடியும்? ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஹை ரிஸ்கில் இருக்கிறவங்க டெஃபினட்டாக எடுத்துக்கணும். இன்ஃபெக்ஷன் வருது, அதாவது அந்த கிருமி உடம்புக்குள்ளே தாக்குதலை ஏற்படுத்துறத ஃபஸ்ட்டு நிறுத்துறது. ரெண்டாவது அந்த இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அதனால் காம்ப்ளிகேஷன், அதை ப்ரிவெண்ட் பண்ணுறது. அது ரெண்டுமே அந்த ஹை ரிஸ்க் குரூப்புக்கு யூஸ் ஆகும். ஹை ரிஸ்க் அதான் அந்த ஏஜ், ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ், ரொம்ப லெஸ் தேன் 5 இயர்ஸ்லேருந்து அபவ் 60 இயர்ஸ், ப்ளஸ் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, எந்த விதமான மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க, ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க, ஆல்கோஹால் எடுக்கிறவங்க, இல்லை ரொம்ப பருமனாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே ஹை ரிஸ்க்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு டெஃபினட்டாக சொல்லிட்டோம் பெனிஃபிட்ஸ் என்னென்னு. அது இல்லாமல் நிறைய ஃப்ளூவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. ஈவன் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், இல்லை ஆஃபீஸ் போகிறவங்க, அவங்க அந்த ஃப்ளூ வந்ததுன்னா ஜென்ரலாக என்ன ஆகும்னா ஒரு 4-5 நாள் இல்லை ஒரு 7 நாள் வரைக்கும் உடம்பை போட்டு தாக்கிடும். கொஞ்சம் அந்த ஜுரம் இருந்தால் கூட நம்ம வீட்டிலேயே இருக்கணும், கொஞ்சம் உடம்பு வலி அதெல்லாம் பண்ணி நம்மளை வீட்டில் இருக்க வச்சிடும். ஸோ அந்த ஆப்சன்டீசம்னு சொல்லுவோம், அதாவது ஸ்கூல்லேருந்து லீவ் போடுற நாட்கள், அதை குறைக்கிறதுக்கு, ஆஃபீஸ் கோவர்ஸ்க்கு அந்த ஆஃபீஸ் லீவ் போடுற நாட்கள் குறைக்கிறதுக்கு இந்த வேக்சின் பயன்படும் அப்படிங்கிறது நிறைய வெளிநாட்டிலேருந்து ஸ்டடீஸ் இருக்குது அதுக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வேக்சின் போடுறதுனால நம்ம ஆப்சண்ட் ஆகிறத தடுக்கலாம் அப்படின்னு. பட் ஜென்ரலாகவே ஒரு பர்செப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா, வேக்சின் போட்டால் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம ஜுரம் வரும் வேக்சின் போட்டோன்னே, அப்போ தான் அந்த மருந்து வேலை செய்ய தொடங்கியிருக்குன்னு அர்த்தம் அப்படின்ற ஒரு பர்செப்ஷனும் இருக்குல்ல. அது எப்படி இருந்தாலும் அந்த ஜுரம் வரும் தானே போகுது அப்படின்ற பார்வை வந்து. ஆனால் அந்த வேக்சின் போடும்போது நம்மளுக்கு அது மைல்டு. ஸோ இந்த வேக்சின்கிற வைரஸ் வந்து இந்த ஃப்ளூ வைரஸ்லேருந்து தான் அதையும் பண்ணுறாங்க வேக்சின்ங்கிறது. பட் அதை ரொம்ப வீக்கன் பண்ணிடுவாங்க. அதை வந்து அந்த தீவிரம் விருலன்ஸ்னு சொல்லுவோம், அதை ஃபுல்லாக கம்மிப்படுத்தி வெறும் அதோட இம்யூனோஜெனிசிட்டினா அது நம்ம உடம்புல இம்யூனிட்டி இன்டியூஸ் பண்ணுறதுக்கான தன்மை அது மாத்திரம் ரீட்டைன் பண்ணும். ஸோ அதனால் கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஆனால் ஜுரமோ இல்லை உடம்பு வலியோ இல்லை ஒரு வேக்சின் போட்ட இடத்துல வலியோ மேக்ஸிமம் 24 hours, மிஞ்சி போனால் 48 hours, அதுவும் அவ்வளோ சிவியராக இருக்காது, மைல்டாக இருக்கும், சரியாக போயிடும். எந்த ஏஜ்லேருந்து மேம் போட ஆரம்பிக்கலாம்? இப்போ கை குழந்தைங்கள் போடலாமா இல்லை வந்து சில கிரைட்டீரியாஸ் இருக்கா இந்த ஏஜ்ல? 6 மாதத்துக்கு மேலே தான் போட முடியும். ஸோ யூஸ்வலாக 6 மாதம் உட்பட்ட குழந்தைங்களுக்கு அந்த இம்யூனிட்டி பவர் அவ்வளோ இருக்காது. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுறோன்னா, ப்ரெக்னென்ட் விமன், அம்மா வந்து வேக்சினை வந்து ப்ரெக்னன்சி டைம் அந்த லேட் பார்ட் ஆஃப் ப்ரெக்னன்சியில் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் அது ப்ரொடெக்ஷன். ஏன்னா ப்ரெக்னென்ட் விமனுமே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர், அவங்களுக்கும் ஃப்ளூ வந்ததுன்னா தீவிரமாக வரலாம். ஸோ அவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணோம். ப்ளஸ் அவங்க உடம்புல இருக்கிற அந்த ஆன்டிபாடி வந்து பாப்பாவுக்கு போகிறதுனால 6 மாதம் வரைக்கும் அட்லீஸ்ட் குழந்தைய பாதுகாக்கும். ஸோ அந்த ஏஜில் கொடுக்க முடியாது, லெஸ் தேன் 6 months கொடுக்க முடியாது. ஆனால் அம்மாவுக்கு கொடுக்கலாம், ப்ரெக்னென்ட் அம்மாவுக்கு கொடுத்துடலாம். என்ன ஃபார்ம்ல மேம் இதை அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க? இன்ஜெக்ஷன் அப்புறம் ஸ்ப்ரே இருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன். எது வந்து சிறந்த மெத்தட், எதுல பண்றது கரெக்டா இருக்கும்? ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஜெக்ஷன் தான் இருக்கு. வெளிநாட்டில் வந்து அந்த நேசல் ஸ்ப்ரேங்கிறது இருக்கு. அந்த நேசல் ஸ்ப்ரேங்கிறது வந்து லைவ் வேக்சின் எப்பயுமே நம்ம சொல்லும்போது அதை வந்து கொஞ்சம் ஸ்டீராய்டில் இருக்கிறவங்க இல்லை இம்யூனிட்டி குறைஞ்சவங்க அதை எடுக்க முடியாது. அது எடுத்ததுன்னா வியாதியாகவே வந்துடும். ஸோ அது கொஞ்சம் அதுக்கு பார்த்து கொடுக்க வேண்டியிருக்கு. வேறஸ் நம்ம இந்த இன்ஜெக்ஷனாக போடுறது வந்து கில்டு வேக்சின்னா அதில் இந்த வைரஸ்
செத்து போய் தான் இருக்குது. ஸோ வெறும் உங்களை இம்யூனிட்டி மாத்திரம் தான் அது பில்ட் பண்ணும். அதனால சைடு எஃபெக்ட்ஸ் பெருசாக வராது. நிறைய இந்த கிரானிக் ஹெல்த் டிசீஸ் லைக் டயபெட்டிஸ் இருக்கிறது, ஆஸ்துமா இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் இதை எடுத்துக்கலாமா? எல்லாரும் எடுத்துக்கணும் டெஃபினட்டாக. என்ன மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்தாலுமே, ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்ததுனாலே ரிஸ்க் ஜாஸ்தி. 2-3 இப்போ வயசும் ஜாஸ்தியாக இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, சுகர் இது பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, எல்லாம் சேரும்போது நம்மளுக்கு நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் சேர காம்ப்ளிகேஷன்ஸ் ரிஸ்க்கும் ஜாஸ்தி. ஸோ டெஃபினட்டாக ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தால் கூட எடுத்துக்கணும். எந்த டைமில் மேம் இதை எடுக்க ஆரம்பிக்கணும்? இப்போ வந்து பருவமழை காலம் அடுத்ததாக வரப்போகுது அப்படின்றப்ப எப்போ நம்ம எடுத்துக்கணும்? ஸோ இது ஃப்ளூ வரைக்கும் அது சீசன்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து நார்தன் ஹெமிஸ்பியர்னா ஒன்று இருக்குது, சதர்ன் ஹெமிஸ்பியர், அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்குது. சிம்பிளாக சொல்லணுன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் அதை நான் முன்னக்கு சொன்ன மாதிரி அந்த ஆகஸ்ட் டு செப்டம்பர்லேருந்து ஆரம்பித்து அந்த February to March இதுதான் பீக் சீசன். ஸோ யூஸ்வலாக வருஷத்துக்கு 2 வாட்டி வேக்சின், புது வேக்சின் மார்க்கெட்டில் வரும். ஸோ சென்னைக்கு வந்து அந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் வர வேக்சின் அந்த டைமில் போய் நம்ம எப்பயுமே எடுத்துட்டோன்னா அது நம்மளுக்கு 1 year தான் அந்த வேக்சினோட வேலிடிட்டி. ஏன்னா அந்த வைரஸோட தன்மையே அது மியூட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எவ்ரி இயர் அவங்க புதுசாக ஸ்ட்ரெயின் ரிலீஸ் பண்ணணும் வேக்சின். ஸோ ஆகஸ்ட் டு செப்டம்பர் இஸ் த பெஸ்ட் டைம் டு டேக். ஒருவேளை நான் மார்ச்சோ ஏப்ரல்லையோ நான் எடுத்துக்கல, நான் ஆகஸ்ட் செப்டம்பரில் மிஸ் பண்ணிட்டேன், நான் வந்து ஹை ரிஸ்க்கு, நான் வந்து ஏப்ரல் மேல எடுத்துக்கலாம்னா எடுத்துக்கலாம். ஆனால் திருப்பி நம்ம அந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் வரும்போது அதை எடுத்துக்கணும். அதோட வேலிடிட்டி முடிஞ்சிரும், அடுத்த புது வைரஸ் டெவலப் ஆயிரும், அதனால நம்ம திருப்பி எடுக்கணும். எப்போ வேணால் எடுத்துக்கலாம் வருஷத்தில். பெஸ்ட் டைம் டு டேக் இஸ் ஆகஸ்ட் டு செப்டம்பர். ஓகே. வேக்சின்னால ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா மேம்? மேஜர் சைடு எஃபெக்ட்ஸுங்கிறது ரொம்ப கிடையாது. இது கில்டு வேக்சின் முன்ன முடி சொன்ன மாதிரி. அதனால் யூஸ்வலாக மேக்ஸிமம் பார்க்குறது அந்த இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல கொஞ்சம் வலியோ கொஞ்சம் வீக்காக இருக்கலாம், ஒரு நாளைக்கு அப்படி ஜுரம் இல்லை உடம்பு வலி அதெல்லாம் இருக்கலாம். எந்த பர்சன் எடுத்துக்கூடாது? அதான் அந்த less than 6 months எடுத்துக்கக்கூடாது. அது தவிர இந்த வேக்சினை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணலாம். இல்லை அதான் இதுக்கு மேஜராக கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ்னு கிடையாது. அலர்ஜிங்கிறது ஒரு எப்பயுமே ஒரு கான்ட்ரா இண்டிகேஷன். ஏதாவது முன்னே வந்து அந்த எக் அலர்ஜி இருந்தால் ஃப்ளூ வேக்சின் போடக்கூடாதுங்கிறது ஒன்று இருக்குது. பட் ஆஸ் லாங் அஸ் நீங்கள் எக்கு சாப்பிட்றீங்க, உங்களுக்கு அதனால எதுவும் பிரச்சனை இல்லைன்னா we don't count it as egg allergy. இப்போ ஆல்ரெடி வந்து கோவிட் வேக்சின் எடுத்தோம், கோவிட்ல 2 செட் ஆஃப் வேக்சின்ஸ் எடுத்தோம், அதுக்கப்புறம் திருப்பி கோவிட் பூஸ்டர் அப்படின்னு எடுக்கிறோம். இப்போ இந்த ஃப்ளூ வேக்சின் அப்படின்றப்ப ஏதோ ஒரு வேக்சின் போட்டு தான் ட்ராவல் ஆக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சா மேம்? இப்போது இந்த வேக்சின் போட்டு தான் ட்ராவல் பண்ணோன்னா இந்த வேக்சின் இருக்கிறதுனால நம்மளால் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ண முடியறது. அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ கோவிட் வேக்சின் ப்ராபப்ளி வந்ததுனால தான் நம்மளால் பேக் டு நார்மல் கொஞ்சம் போக முடிஞ்சுது. அது மாதிரி தான். ஸோ ஃப்ளூ வேக்சின் இப்போ நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுறோம், நிறைய வெளியில் போகிறோம், எக்ஸ்போஷர் நிறைய ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி பெஸ்ட்டாக நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாங்கிறப்போ இது ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன். ஓகே. இல்ல இப்ப கோவிட் பூஸ்டர் போட்டவங்களும் இத போட்டுக்கலாம். ஆமா, கோவிட் வேற வைரஸ், இன்ஃப்ளூயன்சா வேற வைரஸ், சம்பந்தம் கிடையாது. அதுக்கு தான் ப்ரொடெக்ட் பண்ணும், இதுக்கு மாத்திரம் தான் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அது இது பண்ண முடியாது, கிராஸ் ப்ரொடெக்ட் கண்டிப்பா வேற. ஓகே. இப்போ வந்து வேக்சின் மட்டும் போட்டா போதுமா, இல்ல வேக்சின் போட்டா அதோட சேர்த்து நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டியதும் அவசியமா? ரொம்ப கரெக்டா கேட்டீங்க. ஸோ நிறைய பேர் நான் வேக்சின் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா போய் வெளியில போறது அதெல்லாம் பண்ணுவாங்க. நான் வேக்சின் போட்டிருக்கேன். ஆமா. ஸோ எந்த வேக்சினுக்குமே 100% எஃபிகசிங்கிறது ரொம்ப கஷ்டம். 100% ஆஃப் த டைம்ஸ் ப்ரிவென்ட் பண்ணாது. மேக்ஸிமம் 60 to 70% தான் ப்ரிவென்ட் பண்ணும். இன்ஃபெக்ஷன் வரதை காம்ப்ளிகேஷன் வேணால் 80 to 90% ஆஃப் த டைம்ஸ் ப்ரிவென்ட் பண்ணிடும். பட் இன்ஃபெக்ஷன் வருமா அப்படின்னு கேட்டால் வரும். 20 to 30% சான்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும்னா முன்ன சொன்ன மாதிரி தான், ரொம்ப க்ரௌடடான பிளேஸ்க்கு போகிறது, எஸ்பெஷலி உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னா கொஞ்சம் அந்த மாஸ்க் வேரிங் இல்லை க்ரௌடட் பிளேசஸ் அவாய்ட் பண்ணுறது, சிக் பீப்புள் விசிட் பண்ணாமல் இருக்கிறது, கூடுமானம் மட்டும் நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் தும்மல் இருமல் அதெல்லாம் பண்ணினோன்னா கொஞ்சம் அதை அந்த இது எட்டிக்கெட்னு சொல்லுவோம், நம்ம கொஞ்சம் அதை ஒரு டிஷ்யூக்குள்ளேயோ இல்லை ஒரு கை இதுக்குள்ளேயோ வச்சு நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நம்ம அப்படியே இருமினோம் தும்பினோன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் அதனால் பாதிக்கப்படுவாங்க. வேற மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ்ல ஏதாச்சும் சேஞ்சஸ்? இது ஃபுட்னால பரவுற இது கிடையாது. இது ஃபுட்னால இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒன்ஸ் இப்போ மலையில நனையறோம் இல்லை வெளியில போயிட்டு வரோம் அப்படின்றப்ப வீட்டுக்கு வந்தோன்னே ஏதாச்சும் செய்யலாம், இதெல்லாம் செஞ்சா வந்து தற்காத்துக்கிறதுக்கு எப்பயுமே வெளியில போயிட்டு வந்தா கை கால் அலம்பி, பாட்டி சொல்ற மாதிரி தான் கை கால் அலம்பிட்டு வீட்டுக்குள்ள விழணும், அவ்வளோதான். வேற ஒன்றும் அது வந்து ஜெர்ம்ஸ்னால கையில எல்லாம் ஜெர்ம்ஸ், வெளியில் போகிறோம் நிறைய இடத்த தொடுறோம். ஸோ ஒன் ஆஃப் த திங்ஸ் இஸ் இந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் கையில் இருக்கலாம். ஸோ அதை வச்சு நம்ம மூக்கோ கண்ணோ தொடும்போது அது உள்ளே போகலாம். ஸோ கை கால் அலம்பினா போகிறோம்.
மேம் இப்போ அந்த ஃப்ளூ வேக்சின் அப்படின்றத ஒன்லி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் மட்டும்தான் நம்மளால போட முடியுமா இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இது அவைலபிளாக இருக்கா? இப்போ வரைக்கும் ஃப்ளூ வேக்சின்ங்கிறது வந்து வெறும் ப்ரைவேட்டில் தான் இருக்குது, கவர்மெண்ட்டில் கிடையாது. ஸோ நம்ம அங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் போய் போட்டுக்கணும். ஆனால் திரும்பி அதுதான் நம்மளுக்கு ரிஸ்க் இருக்குது. ஒன்ஸ் வியாதி வந்து அதோட காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு செலவு பண்ண போகிறோங்கிறது பார்க்கும்போது இந்த வேக்சினோட காஸ்ட் வந்து நம்ம வந்து பேர் பண்ணிக்கிறது ஈஸி. ஸோ அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். கரெக்ட். ஹெல்த்துக்காக நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட். ஆமாம், வருஷம் பண்ணணும், பட் பண்ணினா நல்லது. நம்ம என்னைக்கா மிஸ் பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும். ஸோ குடும்பம் மட்டும் நம்ம அதை ரெகுலராக எவ்ரி இயர் அப்டேட்டடாக இருக்கிறது நல்லது. ஓகே மேம், உங்களுடைய கருத்து போயிருக்கு. நன்றி மேம். தேங்க்யூ.